2026 டிசம்பர் மாதத்திற்குள் குலசேகரப்பட்டினத்தில் இருந்து ராக்கெட் விண்ணில் ஏவப்படும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். கன்னியாகுமரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலின் போது நாசா மற்றும் இஸ்ரோவும் இணைந்து உருவாக்கப்பட்ட 25 செயற்கைக்கோள்கள் துல்லியமாக செயல்பட்டது பயனுள்ளதாக இருந்தது என்றார். இந்தியாவிலிருந்து சவுண்டிங் ராக்கெட் விட்டது 1963 நவம்பர் 21 அந்த சவுண்டிங் ராக்கெட் பார்த்தீங்கன்னா அதை நம்மளுக்கு தந்தது யூஎஸ்ஏ இருந்தாலும் தந்தாங்க. அதில் ஒரு சோடியம் வேப்பர் லேம்புங்கூடிய ஒரு பேரோட நம்ம அனுப்பணும். அது பிரான்ஸ் தந்தாங்க. அதை ரெண்டையும் இணைச்சி நம்ம நாட்டிலேருந்து அனுப்பணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 30 இந்த வருஷம் நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார் செயற்கைக்கோள், அது நாசா ஜேபிஎல் அவங்க எல் பேண்ட் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார் எங்கக்கூடிய ஒரு பேலோடு சேர்க்கிறாங்க. சார் பேலோடுன்னா எப்படின்னாக்கி மழை பெய்தாலும் சரி, நல்ல கிளவுட் இருந்தாலும் சரி, மேகமூட்டம் இருந்தாலும் சரி, எப்பவும் வருஷத்துக்கு 364 நாளுக்கு நம்மளை போட்டோ எடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பேலோடாக தான் அவங்க செய்யிருக்கிறாங்க. அது கூட ஒரு 12 மீட்டர் மேலே போய் விரிச்சு நம்ம விடக்கூடிய ஒரு ஆண்டனாவும் செய்யிருக்காங்க. இதுக்கு காஸ்ட் எவ்வளோன்னா 10,360 கோடி ரூபாய். குலசேகரப்பட்டினம் ஏவுதளம் கிட்டத்தட்ட 2,300 ஏக்கர் லேண்ட் நிலம், 2,300 ஏக்கர் நிலம் நாங்கள் இந்த தமிழ்நாடு அரசுடைய உழைப்போடு அவங்களுடைய முயற்சியோடு சேர்த்து நம்ம வாங்கியிருக்கோம். இந்திய விண்வெளி துறை வாங்கியிருக்கோம். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாயில 2வது விண்வெளி ஏவூர்தி தளம் அமைக்கப்படுகின்றது. அடுத்த வருஷம் டிசம்பருக்கு முன்னது அங்கிருந்து ராக்கெட்டுகள் அனுப்பப்படும். அந்த ராக்கெட் மூலம் 500 கிலோகிராம் எடை உள்ள செயற்கைக்கோள்களை அனுப்புவதற்குள்ள திட்டங்கள் நாங்கள் செய்வோம்.